நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு கவர் பண்ண போகிறேன். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு விஜே ஜோன். மக்களே, இந்த ஒரு vlog நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. என்னை பற்றின ஒரு உண்மையை எத்தனை நாளெல்லாம் மறைச்சி வச்சுருந்தேன். அதை இன்னைக்கு நான் வெட்ட வெளியாக யூடியூப்பில் போட்டு காட்ட போகிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். நான் vlog எடுக்க போகிறேன். vlogன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு கவர் பண்ண போகிறேன். அதிகமாக இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செகண்ட் பார்ட் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 1/2 hour அங்கே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளம்பிட்டு உங்கள் எல்லோரையும் அங்கே போய் கேட்சப் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அப்படி நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சந்துரு ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். நான் டான்ஸ் கற்றுக்கிற அகாடமியோட 3rd year ஆனிவர்சரி, அதுக்காக தான் வந்திருக்கேன். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முன்னாடி போகிறது யாருன்னு தெரியுதுங்களா? ஆமாம், வேறு யாரும் இல்லை, அது நம்ம சாண்டி மாஸ்டர் தான். அவர் வந்ததும் நேராக ஸ்டேஜுக்கு போய் பசங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிவிட்டு கீழே போய் மற்ற சீஃப் கெஸ்ட்டெல்லாம் மீட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டாரு. ஆமாங்க, நம்ம வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம வரத்துக்கு முன்னாடி எல்லா சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டுருக்காங்க. நாடகத்தின் நாயகன் டான்ஸ் ஆடுற எல்லாருக்குமே சாண்டி மாஸ்டரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் பேக் ஸ்டேஜில் பாருங்கள், அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ எந்துவாக இருக்கிறாங்கன்னு. ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம சந்துரு மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் சால்வை போற்றி ஆனர் பண்ணார். அப்படியே ஒரு மொமெண்டோவையும் கொடுத்தாரு. சந்துரு அவர் தான் வந்துட்டு மாணவர்களை பயங்கரமாக பண்ணுவார். உண்மையாக வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் பயங்கரமாக பண்ணுவார். சும்மா நான் வந்து கமர்ஷியலாக ஜாலியாக அப்படியே கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக கலாச்சு அப்படி தான் போகும் கொரியோகிராஃபியாக. ஆனால் பயங்கரமான பிரில்லியண்டான கொரியோகிராஃபர் தான் இவர் தான். பெஸ்ட்டு கொரியோகிராஃபர் கோல்ட் காயின் கொடுப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு எம்எம்லேயே வந்து அதிக கோல்ட் காயின் இவர் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டான்ஸில் ஓப்பன் பண்ணி நானே சொன்னேன், சீக்கிரம் டான்ஸ் ஃபீல் பண்ணுங்க. அதாவது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இவங்க சினிமாலாம் வர வேண்டியது தான். அடுத்த சொல்லி வேறு ரூட்டு போயிட்டாரு. அதில் சினிமாலாம் வந்து கொரியோகிராஃபர் உங்களுக்கு பிரில்லியன்ட்டு கொரியோகிராஃபராக இருக்கே, எனக்கு அது டவுட்டே இல்லை. ஏன்னா இதோட கிரியேட்டிவிட்டி எனக்கு பெரிய எப்படி பண்ணுவாங்க. அதுவும் டூயட் சாங்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் டூயட்டு அந்த அதுலேயே ரொம்ப என்னென்ன பண்ணலான்ட்டு சொல்லுவார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கிட்ஸ் எல்லாம் பயங்கர பாட்டு சூப்பராக ஆடினீங்க. குட்டீஸ் செம்ம அழகாக நீங்கள் ஆடினவங்க. சந்துரு ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்துட்டேன் நான். ஓகேல இன்னொன்று வந்துட்டு நிறைய பிரான்ச் நிறைய நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு மனசாக வாழ்கிறேன். குட்டீஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்களா? இல்லை எல்லாம் பழைய மாவு வந்துட்டு சும்மா போவீங்க, என்ன வந்துட்டு அப்படியே சும்மா நிற்கிறீங்க, என்ன இது ஏன் எல்லாம் பாட்டு போடுறாங்க. இப்படின்னா ஸ்டேஜ் எங்கேயாச்சும் ஆடலாம் போகிறாங்க. அதான் என்ன தலைவர் ஸ்டேஜ் என்னன்னா ஆடலாம் சொல்ல தெரியாது. மோனிகா பார்க்க போகிறீங்க. தடங்களுக்கு வருந்துகிறேன். எனக்கும் இந்த மோனிகா பாட்டை ஃபுல்லாக போடணும் தாங்க ஆசை. ஆனால் நான் போட்டால் யூடியூப் என் மேலே கேஸை போட்டுருவான். ஆல்ரெடி நம்ம சேனல் மேலே ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. கவலைப்படாதீங்க, இந்த ஒரிஜினல் ஆடியோவோடு நான் இதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆடி முடித்ததும் மாஸ்டர் குரூப் ஃபோட்டோ எடுத்தார். என்னால் ஸ்டேஜ் மேலே போக முடியாதுன்றதுனால கீழேருந்தே நான் நம்ம வீடியோவில் எடுத்துக்கிட்டேன். சர்ப்ரைஸாக இருக்குது. இல்லை அவர் இருக்கிற டைம் வந்து செம்ம பிஸி. நண்பன் தாண்டி
இந்த குழந்தைங்க வந்திருக்காரு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ என்ன பிஸின்றது எனக்கு கொடுக்க தெரியும். போலீஸ் சாங் அவ்வளோ ஹிட்டாக இருக்குது. அதுவும் வேறு லெவலில் படம். 2 சாங் அவ்வளோ ஹிட்டு. என் நண்பர் சொல்லி ரொம்ப பெருமை. அவங்க மெசேஜ் படமாக கூட சொல்லு 2 சாங் சூப்பராக சார். எனக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி சொல்லியிருக்காரு இல்லை இந்த மாதிரி நீ பேச நினச்சிருப்பாங்க. நீங்கள் செட் ஆகலை, செட் ஆகலை. எப்போவுமே ரெகுலராக பேசலாம். அது மாதிரி இருந்தாலே எனக்கு போதும். வந்தது வந்துட்டு உனக்காக குழந்தைங்க அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் போய் எடுக்கலாமான்னு யோசித்து ரொம்ப நேரம் கழித்து போய் எடுத்துட்டேன். நினச்சே பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் செல்ஃபி வாங்குற ஒரு செலிப்ரிட்டி கிட்ட. ஜாலியாக இருக்குது. இன்னும் இங்கே தான் இருக்கார், எல்லாருக்குமே செல்ஃபி கொடுத்துட்ருக்காரு. எல்லாருக்குமே சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக கொடுத்துட்ருக்காரு. இன்னும் உள்ளே ஃபங்க்ஷன் போய்ட்டுருக்கு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மாஸ்டருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சின்ன பசங்க போட்டு பிரித்து எடுத்துட்டானுங்க. அந்த பசங்க ஆடுறத பார்த்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற டிஜேக்கு அப்புறம் வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஆடணும்னு தோணிடுச்சு. அப்புறம் இவங்கள பற்றி சொல்லணும், செம்மையாக பாடினாங்க. அவ்வளோ ஆடிடுறாங்க, அதை மறந்துடுச்சு. சூப்பராக ஆடுறீங்க, பார்க்கறது ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி, என்ன சிரிச்ச முகத்தோட ஆடுறீங்க, அதெல்லாம் வேற லெவல். கரெக்டாக டைமிங். சந்து சூப்பர் 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 சூப்பர். அப்படியே பாருங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை பார்க்குற மாதிரியே இருக்கு சந்திரா. ரொம்ப தேங்க்ஸ் ரசிகமாக. வந்து சின்ன குழந்தை இந்த இனத்தில் இந்த சின்ன குழந்தை எல்லாம் பெரிய ஒருத்தர் ஜோலாக கொடுத்துருக்கா, யூஎஸ்ல படிச்சு வந்திருக்கா. எல்லா ஷார்ட் இந்த குழந்தை வயசில் வந்தது. அப்போ வயசாக எல்லாம் சைல்டுஹுட். இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கல்ல, அவங்க வந்து மாஸ்டர்கிட்ட 6 வயசுலேருந்து டான்ஸ் கற்றுட்டு இருக்காங்களாம். இப்போ ஆக்சுவலாக அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் கூப்பிட்டாருன்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. தி பியூட்டிஃபுல் கப்புள் ஆர்த்தி அப்புறம் கணேஷ், இவங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. மாஸ்டர் இவங்களுக்கும் சால்வை போத்தி ஹானர் பண்ணார், கூடவே மொமெண்டோவையும் கொடுத்தாரு. சந்திரு டான்ஸ் ஸ்கூலில் இன்னைக்கு ஈவினிங் உங்கள் எல்லாரோடையும் ஒரு குடும்ப விழா மாதிரி வந்து பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமை. நான் எப்படி வந்தனோ என்னை விட அதிகமாக ஒரு சுனிதா வில்லியம்ஸாக இருக்கலாம், நயன்தாராவாக இருக்கலாம், த்ரிஷாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், எப்படி வேணால் இந்த குழந்தைங்க நாளைக்கு வளருவாங்க.
ஏன்னா வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, குழந்தைங்களாம் சூப்பராக ஆடினாங்க. குழந்தைங்களை தாண்டி அவங்க அம்மா தான் ஆடினாங்க. என்னங்க ஒரு 8 சிம்ரன் ஆடினாங்க பாருங்க. ஐயோ எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. முக்கியமா சந்துரு மாஸ்டர் பத்தி சொல்லணும். சந்துரு மாஸ்டர் வந்து எங்க மாநாடு மயிலாடுல தான் எங்களுக்கு பழக்கம். எங்க மாஸ்டர் பேரு பிரேம், உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரேம் மாஸ்டர் நாங்க ஒரு குரூப்பா இருக்கோம். ஆனா பர்ஃபார்மன்ஸ்னா அதுக்கு நாங்க வந்து ரிஹர்சல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்க இப்ப போவோம், நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்க உடனே வந்து வேணும் ஸ்பான்டேனியஸா ஆன் தி ஸ்பாட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வந்து சூப்பரா எக்ஸ்பிரஷன் பண்ணி கலக்குவாரு. ஸோ வந்து இஸ் எபிட்டமோ ஆஃப் கொரியோகிராஃபின்னு சொல்லலாம். நடுவில் வந்து ஒரு சின்ன என்ன சொல்ற டைவர்ஷன் டான்ஸ்லேருந்து வந்ததுனால தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஆக வேண்டியதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கொரியோகிராஃபரா அது சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஆடிட்டோரியம் எல்லாம் கிடையாது, நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல கூட வைப்பாரு. அந்த அளவுக்கு பாருங்க, ஒரு குழந்தைங்க தான் ஆடுறாங்க. ஆனா அந்த ஃபார்மேஷன் ஆகட்டும், அந்த குழந்தைங்களோட காஸ்டியூம், ஹேர் ட்ரெஸ், அவங்கள வந்து நீட்டா நிறைய குழந்தைங்க ஆடும்போது ஷூஸ் கூட போட மாட்டாங்க. ஏன்னா வந்து கால் வந்து வலிக்கிடும் அப்படிலாம். ஆனா வந்து அவர் ப்ரொஃபஷனலா உருவாக்குறாரு எல்லா குழந்தைங்களையும். அதனால அவங்க மேக்கப்ல இருந்து, அவங்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து, லிரிக்ஸ் பாடுறதுல இருந்து, சிரிச்சுட்டே ஆடுறதுல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ வந்து கம்பம் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க. கலா மாஸ்டர்கிட்ட இருந்துட்டு அவர் இது கூட பண்ணலன்னா என்ன விஷயம் இல்லையா? ஸோ வந்து வேற லெவல் மாஸ்டர் கிழிச்சிட்டீங்க. அண்ட் இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா ஆடுங்க. இந்த டான்ஸை விட அந்த டான்ஸ் பெஸ்ட், அந்த டான்ஸை விட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே கியூட்டா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. எல்லாருமே பெரிய டான்சர்ஸ், பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். முக்கியமா உங்க டாக்டர் சூப்பரா பண்ணுங்க, அவங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமா பேரண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்க இந்த டேலண்ட் வெளியிலே வராது. உங்க எல்லாரோட ஒர்க் டென்ஷன் இருக்கும், டார்கெட் ப்ரெஷர்ஸ் இருக்கும், உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும், உங்களோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்க குழந்தைங்களை இவ்வளோ என்கரேஜ் பண்றீங்க. உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா அது சாதாரண விஷயமே கிடையாது. படிக்கணும்னு படிப்புல மட்டும் மக்கப் பண்ணி அதை வாந்தி எடுத்து அந்த மார்க்ஸை மட்டும் பார்க்காம நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது, அவங்க பிரெயினுக்கும் நல்லது. இந்த காலத்துல சின்ன வயசுல பிபின்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, டென்ஷன்றாங்க, அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதுல டான்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். பெஸ்ட் வந்து அந்த டென்ஷன் ஃப்ரீயா ஹாப்பியா வாழணும்னா டான்ஸ் கண்டிப்பா மஸ்டா இருக்கணும். ஸோ எல்லாம் பேசிக்கிறோம், எல்லாத்தையும் பேசிக்கிறோம். நான் என்னது பேசுறேன், பொண்டாட்டி பேசுறதுக்கு அப்புறம் புருஷனுக்கு பேச என்னங்க இருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா